ஹலோ ஆல், குட் மார்னிங். மார்ச் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் தேர்தல் ஆணையர்கள், அதாவது முந்தானத்துக்கு தான் 2 பேரை வந்து நியமனம் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட பதவிக்காலம் முடிந்தது, அதனால அந்த போஸ்ட் வந்து வேக்கன்சியாக இருந்தது. தென் இன்னொரு தேர்தல் ஆணையர் வந்துட்டு ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட்டும் வந்து வேக்கன்ஸாக இருந்தது. ஸோ 2 போஸ்ட் வேக்கன்சியாக இருந்ததுனால இந்த 2 போஸ்ட்டும் வந்துட்டு ஃபில் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யார் அப்படின்னா திரு ஞானேஸ்வர் குமார் அவர்கள், திரு சுக்பீர் சிங் சாந்து அவர்கள். இவங்க 2 பேருமே ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர்ஸ். இது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இது எந்த சட்டத்தின் கீழ் நியமனம் செஞ்சுருந்தாங்கன்னா, டிசம்பர் மந்த் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் அப்படின்னு ஒரு மசோதா வந்துட்டு நிறைவேறிச்சு பார்லிமெண்ட்டில். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து அந்த சட்டம் நிறைவேற்று அப்படின்னு நம்ம டிசம்பரில் பார்த்தோம் இல்லையா. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த புதிய தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டு நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்த சட்டத்தின்படி தேர்வுக்குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கும், 2 குழு இருக்கும். ஒன்று தேர்வுக்குழு. இந்த தேர்வுக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரோட தலைமையில தான் இந்த தேர்வுக்குழு இயங்கும். இதில் நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. முக்கியமான உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் இருப்பாங்க. தென் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருந்திருக்காங்க. இது வந்து இதற்கு முன்னாடி உள்ள தேர்வுக்குழுல. இந்த புதிய சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு மத்திய அமைச்சர் இப்போ இந்த புது சட்டத்தின்படி இருக்காங்க. ஸோ இந்த பழைய சட்டத்திற்கும் புது சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சர் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இப்பொழுது யாரை வந்து இடம்பெற்றிருக்காரு அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் தென் ஐடியல் மெக்கானிசம் டு பில்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருந்தோம், ஒர்க் கான்ட்ரிபியூஷனில் கூட விமனோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பார்த்துட்டே வரும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஆபரேட்டிவ்ஸ் வந்துட்டு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை லீட் பண்ணி போகிறதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே ஆகுது. முக்கியமாக கிராமத்தில் உள்ள அந்த ரூரல் ஏரியாவில் உள்ளவங்களோட சோஷியல் ப்ரொடெக்ஷன், ஹவுசிங் அண்ட் ஹெல்த், சைல்டு கேருக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் 2 மாயா ஏஞ்சலோஸ் புக். 2 புக் வந்துட்டு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் ஆஃப்ரிக்கனில் உள்ள ஒரு ஆத்தரோட புக்கு. இது வந்து ஒரு பிரபலமான ஒரு நான் ஃபிக்ஷன் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, காவலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான பப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களோட கொடுத்துருக்காங்க. ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ். இந்த நூலை வந்துட்டு பெர்னார்ட் சந்திரா அவங்க வந்துட்டு தமிழில் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. தென் ஒரு கலெக்ஷன் ஆஃப் 32 போயம்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு தமிழில் ஆர் சிவகுமார் அவங்க வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 முனிசிபாலிட்டிஸை வந்துட்டு மாநகராட்சியாக உயர்த்துவதற்கு நேற்று ஆணை பிறப்பித்திருக்காங்க. அதற்கான செயல்முறைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. இது எல்லாருமே நேற்று நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நான் நைட்டு நியூஸில் வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்க. பட் இது எல்லாமே எந்த சட்டத்தின் கீழ் வந்து இதை கார்பரேஷனாக மாற்ற போகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. இந்த ஆக்ட் படி தான் இந்த முனிசிபாலிட்டி எல்லாமே வந்துட்டு கார்பரேஷன், அதாவது மாநகராட்சியாக வந்துட்டு தரம் உயர்த்தப்படுகிறது. இந்த ஆக்ட் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் புதுமை பெண் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எல்லாருக்குமே தெரியும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட திருமண உதவி தொகை திட்டத்தை தான் வந்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரி புதுமை பெண் திட்டமாக வந்துட்டு மாற்றிருந்தாங்க. இதன்படி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு அவங்களோட கல்லூரி காலத்தில் உதவித்தொகையாக வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அரசு உதவி பெறும் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதில் கூட 6th to 12th தமிழ் வழி கல்வியில் வந்துட்டு பயிலும், அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து பயன்பெறுகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த நேற்றுக்கு நம்ம ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தோங்க. அந்த ஆர்டிக்கலில் முதல்வரோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சர்வே இருந்தது. அந்த சர்வே பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம், அதை தான் வந்து MTM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க.
ஸோ இது வந்துட்டு டோர் ஸ்டெப் சர்வீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வல்னரபிளான அந்த ஜோனில் இருக்கிற பீப்புளை நாங்கள் ரொம்ப ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வல்னரபிள் கேட்டகரியில் யாரெல்லாம் உள்ளே வராங்கன்னா விமென் உள்ளே வராங்க, எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து உள்ளே வராங்க. ஸோ இவங்கள வந்து நாங்கள் ரொம்ப நல்லா ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மக்களை தேடி மருத்துவம் எதற்கு அப்படின்னா NCD நான் கம்யூனிகேஷன் டிசீஸை வந்துட்டு அதை வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான மருந்துகள் கொடுக்கறதுக்கும் தான் இது இருக்குது. இதை பற்றி வந்துட்டு ஒரு 88% பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ மக்களை தேடி மருத்துவம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹைப்பர் டென்ஷனை வந்துட்டு ஒரு 95% ஆஃப் தி பீப்புள், இந்த பீப்புளுக்கு வந்துட்டு ஹைப்பர் டென்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் டயபெட்டிக்ஸும் வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோன்னு. பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு வந்துட்டு ரொம்ப லோ பெர்சன்டேஜாக, அதாவது 4% தான் வந்துட்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து இருக்குது. ஸோ அதற்கான முயற்சிகளும் அவேர்னஸும் கொடுத்துட்ருக்கோம். அதனால வந்துட்டு ஹெல்த் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு சர்வே போடுறாங்க, டைம் இருக்கவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஹிந்து இங்கிலீஷில் அந்த சர்வே எல்லாம் இருக்குது. தென் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீடில் இந்தியா 134வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. ஸோ முன்னேறி உள்ளதுன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி தானே இருந்திருப்போம், அதாவது போன வருஷத்தில் இதுக்கு அடுத்ததாக இருந்திருப்போம். 135வது இடத்துல வந்துட்டு லாஸ்ட் இயர் இருந்திருக்கோம். இந்த வருஷம் ஒரே ஒரு இது முன்னேறி 134வது இடத்துக்கு வந்திருக்கோம். எதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம் ஆகிய 3 காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பாலின சமத்துவமின்மை குறியீடு, இதில் வந்துட்டு மொத்தமே 193 நாடுகள் தான் பங்கேற்றிருக்காங்க. இதில் இந்தியா 108வது இடம் கிடைத்துள்ளது. இதற்கு முன்னாடி வந்துட்டு அதாவது 2021 வந்துட்டு 122வது இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன காரணங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இனப்பெருக்க கால ஆரோக்கியம், அதிகாரமளித்தல் மற்றும் தொழிலாளர் சந்தை ஆகிய முக்கிய 3 காரணிகள் அடிப்படையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாலின இடைவெளி இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா 47.8% இருக்குது. ஒரு 100 ஆண்கள் இருக்காங்கன்னா அதில் 76.1% பேருக்கு வேலைவாய்ப்பில் வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இதே 100 பெண்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு 28.3% பெண்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நம்ம வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு அப்புறம் இந்த ஒர்க் விமன் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தினமணியில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்கங்க, வலிமை சேர்க்கும் அக்னி 5 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் நோட்ஸ் எழுதலை, சும்மா சொல்ல மட்டும் செய்கிறேன். ஏன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், நம்மளோட அறிவார்க் அகாடமி இருக்குல்ல, இதோட டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலை வந்துட்டு மேம் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அக்னி சீரீஸில் வந்துட்டு அக்னி 1 2 3 4 5, இப்போ நம்ம ஏம்னது 5. ஸோ ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. தென் எதுக்கு இந்த 5 இருக்குது, இந்த 5ஓட சிறப்பம்சம் என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட தலைமை யார் அப்படின்னா டாக்டர் ஷீனா ராணி அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் தான். தென் இது DRDOலாம் வந்துட்டு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த அக்னி 5ஓட சிறப்பம்சம் எப்படின்னா MIRV, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். MIRV அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதாவது மல்டிபிள் டார்கெட்டை வந்துட்டு அது தாக்கும், போயிட்டு திருப்பி அதே ஒரு இடத்துக்கு வந்துட்டு திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறது தான் இந்த RVங்கிறது, ரிட்டர்ன் மிசைலுங்கிறது தான் இந்த RV அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது, குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய வகையிலான ஒரு தொழில்நுட்பம் இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் 4 ஏவுகணையில், அதாவது 1 2 3 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இலக்கை தாக்கும் மட்டுமே திறன் கொடையது, பல்வேறு இலக்கெல்லாம் தாக்காது, ஒரே ஒரு இலக்கை மட்டும் தான் தாக்கும். பட் அக்னி 5 வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க எக்ஸாமின் பண்ணதில் 2லேருந்து 3 டார்கெட்டை வந்து அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு டார்கெட்டுக்கும் இன்னொரு டார்கெட்டுக்கும் வந்துட்டு 100 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட இதை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக இது 500 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட்டை வந்து முக்கியமாக தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக அந்த அக்னி 1 and 2 3 இதுக்கான அந்த டிஸ்டன்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்குது, இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் அது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதை பற்றிட்டு ஒரு பெருசாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கங்க.
தேர்தல் நன்கொடை பத்திரங்களும் தென் இந்த ஊழல் அமலாக்கத்துறை இருக்காங்க இல்லையா, ஊழல் பிரிவு அமலாக்கத்துறை, இவங்களோட ரெய்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது முக்கால்வாசி அரசியல் சார்ந்து தான் இருக்குது. பட் நம்மளுக்கு ரெண்டுமே டாப்பிக்கில் இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தென் அதே மாதிரி CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு உலக நாடுகள் பலவும் வந்து தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா வந்து பதிலடியும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியுரிமை திருத்த சட்டமானது குடியுரிமை வழங்குவதை பற்றியே வந்து யோசிப்பது, அதை தவிர குடியுரிமையை பறிப்பது பற்றி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடியுரிமை இல்லாதவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதன்படி 2014 டிசம்பர் 31 முன் இந்தியாவிற்குள் வந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த சிறுபான்மையினருக்கு இந்த சட்டம் வந்து பாதுகாப்பு அளிக்குது. இதற்கு மற்ற நாடுகள் வந்து சில நாடுகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க, சில நாடுகள் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்திய ராணுவத்தில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் வந்து இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நாட்டோட எல்லைகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக விமானப்படை இருக்கும். அதில் இந்த ஹெலிகாப்டர் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் இணைச்சிருக்காங்க. முக்கியமாக இந்தியாவோட ஜோதாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு முதல்ல இந்த படைகளை வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.